மிக்சிங் எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். தனி விடு. குடிகாரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை. என் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. அப்போ எங்களுக்கும் மனசு இருக்குது. நீங்கள் 2 பேரும் காதலிக்கின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கூட இது என்னடா அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம், பேர் மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் நினச்சேன். கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வளரவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். வர்ற சம்மந்தத்தை எல்லாம் உங்கள் 2 பேருக்காக தான் நான் தட்டி விட்டேன். அப்படி இல்லை, நான் அவகிட்ட உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் நான் வேற மதத்தை சேர்ந்து. மனசை பார்ക്കുന്നவன் மனுஷன், மதத்தை பார்ക്കുന്നவன் மடை. நீ நாளை என் வீட்டுக்கு வா, பெண்ணுகளும் இவர் ഞാൻ போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. வழி இருந்த கண்ணீர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் என் மாப்பிள்ளை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை. 7 உன் குடும்பத்தில் பட்டா போட்டு உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 7 எங்கள் அப்பன் தான். அது சரி. ஏண்டா டாக்ஸி டிரைவர் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சா செய்ய பிடிச்சிருந்தா பொண்ணை கொடு, இல்லையா இல்லன்னு சொல்லிட்டு போ. அன்வர் மேல கை வைக்கிற நீ? அன்வர் மேல போறோம். ஒழுங்கா இருந்து போயிடு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா? உன்னை விட மாட்டேன்டா. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். கொஞ்சம் மெதுவா ஷோல்டர் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. யாருக்கு? 3 நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்தா மதி. 3 நாளா? டேய், உடம்பு சரியாக வேணாமா? மாப்பா கடை கடையை லீவ் விட்டா போகுது. எதுக்கு? நான் கடையை பாத்துக்கிறேன். அன்வர் இப்படி பண்ணிட்டானே, ஆனா நல்லா இருப்பானா? அந்த அன்வர் மேல ஒரு பெட்டி கேஸ் போட்டு விட்டுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதா. ஐயோ கையாமிக்கு விடுமா முருகேசு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஏதாவது பிரச்சனைனாலே என் அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பயம் இருக்கு. அது அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம். அதே பயம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கு. சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களால் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல தன்னோட குழந்தைங்க மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாமல், தைரியம் இல்லாமல் ஒரு வித பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது.
சமீபமா என்கிட்ட வந்த 90% கேஸ்ல உங்க அண்ணனும் ஒருத்தர். அழுவாதனா? சரியான பைத்தியம் வழியா போல இருக்கு. இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர். இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு சாரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே அவரே போய் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சார்னா காலப்போக்கில் அந்த பயம் காணாமல் போயிடும். இதுக்கு இவரோட முயற்சியும் தேவை. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அகோரோஃபோபியா. எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. முருகேசு, இந்தா. பாஸ்கி வந்தானாமா? கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். முருகேசா, உங்க அப்பா அடிக்கிற கூத்துல நம்ம தேன்மொழிக்கு நல்ல சம்மந்தம் அமையும்னு எனக்கு தோணலை. அன்வர் பையன் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படி பண்ண என்ன? அந்த மூர்த்தி நல்ல பையனாத்தான் தெரியறான். நம்ம ஆளுங்க வேற. நம்ம தேன்மொழிக்கு அவனை சம்மந்தம் பேசினா என்ன? உங்க அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாம நம்ம தேன்மொழியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு படுது. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சம்மதிப்பாளாமா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவ விஷயத்துல நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவும் சரியா தானே இருந்திருக்கு. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா சம்மதிப்பா. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரிம்மா. என்ன மூர்த்தி, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு போல இருக்கு. அட வெக்கத்தை பாரு. மச்சான், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? நான் அவர்கிட்டலாம் வச்சுக்காத. கார் ஓட்டி பிழைக்கிற வழியை பாடுறா. எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு, இவகிட்ட என்னடா ஸ்பெஷலு? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அட்வைஸ் பண்ண மச்சான், அவளை மறந்துடுறா. பார்த்தீங்களா பாய், எவ்வளோ நெருக்கமாக இருக்கும்னு. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எப்படிப்பா அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியும்? பாய், நீங்கள் மனசு வச்சு எங்கள் கல்யாணம் நடக்கும். என்னத்தை பண்ண சொல்ற? நீங்கள் மூர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். அவனுக்கு கிடைப்பா. அவள் உன் ஆள் ஆயிடுச்சு, பேச வேண்டியது தானே? கட்டிக்க போகிற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்குது, தனி சொகண்டா. நிச்சயமான கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றியா? அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு சம்மதம்னு சொல்லு, நானே உன்னை அவ கூட சேர்த்து வைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. பாவம் அந்த முருகேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? நடு தெருவில் நிற்கணுமா அவங்க? சரி, நீ கிளம்பு. பாய், இதுக்கு மேலே அந்த கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சின்னா அது உனக்கு நல்லதில்லை. அப்போது எங்கள் 2 பேரையும் சேர விட மாட்டீங்கல்ல? ஜட்டி மேளம், ஜட்டி மேளம். எப்போ இந்த மாதிரி தாலிய என் கழுத்துல கட்ட போற?
எப்பயும் இருக்கும். ஏமா நல்லா இருக்கும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.